பிற மத சகோதரர்கள் அவங்க வந்து இது போன்ற விஷயங்களை பார்த்து விட்டு என்னடா இது இஸ்லாத்துல இப்படியா இருக்கின்றது, இப்படிப்பட்ட ஒரு மோசமான மார்க்கமா என்று யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இஸ்லாத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த மூட பழக்க வழக்கங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காரணம் என்ன, நம்மளே அதை விமர்சனம் செய்கின்றோம். மன் தஷப்பஹ பிகௌமின், இன்னொரு சமுதாய நடவடிக்கைக்கு ஒப்ப ஒருவன் நடந்து கொண்டால் அவனும் அவர்களை சேர்ந்தவனே. அப்ப நீ தீ மிதிச்சேன்னு சொன்னா நீ இஸ்லாத்தை சேர்ந்தவன் இல்லை. தீ மிதிக்கிறது எந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மார்க்கத்தை சேர்ந்தவன். இங்க தீ மிதிக்க இஸ்லாம் அனுமதிக்கல. அதை நீ செஞ்சா என்ன அர்த்தம்? எந்த மார்க்கத்தில் அனுமதிக்கிறாங்க அந்த மார்க்கத்தில் உள்ள ஆள்பா நீ எப்படி இந்த இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள வருவ? மூட நம்பிக்கைகளை முற்றாக தகர்த்து எறிந்த ஒரு மார்க்கத்தில் உலகத்தில் உள்ளவர்களாம் தேடி ஓடி வர்றான் இஸ்லாத்தை நோக்கி. பெரிய பெரிய அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் அழகான மார்க்கம், ஏமாத்தாத மார்க்கம், சுரண்டாத மார்க்கம், மூட நம்பிக்கை எதிர்க்கிற ஒரு மார்க்கம், அற்புதமான ஆன்மீக நெறி என்றெல்லாம் உலகமெல்லாம் இஸ்லாத்தை காதலித்துக் கொண்டிருக்கிறது. இவன் என்ன பண்றான்னு கேட்டா நெருப்ப வளர்த்து அன்னைக்கு தீயில இறங்குறான். இதுல ஒரு பெரிய சாதனையோ பெரிய ஆன்மீகமோ பவரோ கிடையாது. நீ தீயில நிக்கிறீங்களப்பா, உட்காரு கொஞ்ச நேரம் தீயில. முடியுமா உனக்கு? தீயில உட்கார இயலுமா? கத்தி கித்தியெல்லாம் வச்சு கீறிக்கிட்டு ரத்தத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தாலே இஸ்லாத்தின் மீது விருப்பம் வருமா இல்லையா? என்னடா இது இப்படி போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பை ஊட்டுவதற்காக இந்த மீடியாக்கள் பண்ணக்கூடிய வேலை. அதற்காக இப்ப அதை நாம வந்து இது இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல என்று நாம வந்து டிக்கெட் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு நாம தள்ளப்படுகின்றோம். என் பேர் திருமலை வாசன், பொன்பரப்பட்டு. பாம்பே ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன் சார். இஸ்லாம் மதத்துக்காரரு ஒருவர் வெட்டி கொண்டு ரொம்ப ஆட்டப்பாட்டத்தோட போனாங்க சார். இஸ்லாம் மத கடவுள் இது மாதிரி எல்லாம் கேட்கிறாருங்களா? ஏன் அதை செய்யறாங்கன்னு முதல் விளைவிக்கிறங்க. முகமது நபியுடைய பேரன் மகவுட்டு பேரன் ஹுசைன் என்பவர் அவருடைய நபிகள் நாயகத்தினுடைய மகளுடைய மகன். அவர் என்ன பண்றாருன்னா அந்த காலத்தில் இருந்த ஆட்சி எதிர்த்து இது நல்ல ஆட்சி இல்லைன்னு எதிர்த்து போர் செய்யறாரு. அந்த போர்ல அவர் கொல்லப்பட்டார். நபிகள் நாயகத்துடைய பேரர் கொல்லப்பட்டார் என்பதற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்கிற பெயர்ல அந்த தினத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இவங்க தங்கள் மேனியை காயப்படுத்திக்கிறாங்க. ஏன் காயப்படுத்திக்கிறீங்கன்னா இன்னைக்கு தான் முகமது நபியுடைய பேரனுக்கு வந்து ரத்த சிந்தன நாள், நாங்கள் அதுல ஒரு 2 துளியாவது சிந்தனை அப்படி நினைத்துக் கொண்டு இந்த பண்டிகையை சில பேர் கொண்டாடுகிறார்கள். ஆனா இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்? இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகத்தோடு முடிஞ்சு விட்டது. நபிகள் நாயகத்துக்கு பிறகு நடந்ததெல்லாம் இஸ்லாம் ஆகாது. அவர் பேரனுக்கு நடந்தாலும் சரி, கொள்ளு பேரனுக்கு நடந்தாலும் சரி, இஸ்லாம்ங்கிறது எதோட முடிஞ்சு விட்டது? நபிகள் நாயகம் எதை வகுத்துட்டு போனாங்களோ அதுதான் இஸ்லாம். அதுக்கு பிந்தி உலகத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்ப முகமது நபியுடைய பேரப்புள்ள கொல்லப்பட்டதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. அதனால இது ஒரு அறியாமை நாங்க விளக்கி கொண்டிருக்கிறோம். இதன் முந்த நாள் அவர் கொல்லப்பட்டாரு. இவன் 1450 வருஷமா இதை கொண்டாடுறான கிறுக்கன் தானே இவன். சோகம் அனுஷ்டிக்கிறதுக்கு லிமிட் எவ்வளவு? 3 நாள் இஸ்லாம் சொல்லுகிறது. என்னமோ போன வாரம் அவர் கொல்லப்பட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் சோகம் காட்டுறான, இது நியாயமாகுமா? இது நபிகள் நாயகத்தினுடைய அந்த அறிவுரைக்கு மாற்றம். லைஸ மின்னா மன் தரபல் குதூர் வ ஷக்கல் ஜுயூப் வ தஆபிதாவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, கன்னத்தில் அரைந்து கொள்கிறானோ, முட்டாள்தனமான வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறானோ அவன் நம்மை சேர்ந்தவனே இல்லை. துக்கம் அனுஷ்டிப்பதற்காக வேண்டி சட்டையை கிழிச்சுக்கிட்டான்னு சொன்னா அவன் முஸ்லீமே இல்லைங்கிறாங்க. இவன் சட்டையை கிழிக்கலாம் தாண்டி தன்னை வெட்டிக்கிட்டான்னு சொன்னா முஸ்லீமா? இவன் துக்கத்தை காட்டுறதுக்கு நீ ஏன்டா உன்னையும் அடிச்சுக்கிற, சவுக்காலையும் அடிச்சுக்கிற, ஏன் கத்தியால காயப்படுத்துற என்று இஸ்லாம் கேட்கிறது. இவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் கிடையாது, இஸ்லாத்தை அழிக்க வந்த அயோக்கியர்கள் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஷியான்னு
என்று சொல்லக்கூடிய ஈரான்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரிவு, அதனுடைய சின்ன பிரிவு மெட்ராஸ் சில ஊர்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் விளங்காம இதை செய்யறாங்களே தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இதை ஆதரிக்கிறது கிடையாது. எங்களுக்கு இங்கெல்லாம் முகரம் அப்படி பண்டிகை இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாம் 2 பண்டிகை தான், நோன்பு பெருநாள் ஒண்ணு, ஹஜ் பெருநாள் ஒண்ணு. முகரம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை எங்களுக்கு மார்க்கத்திலேயே கிடையாது. இவங்க உண்டாக்கிட்டாங்க அறியாமையினால. அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. இந்த மாதிரியான கிறுக்குத்தனத்தை எல்லாம் ஒழிக்கத்தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. பிற மத சகோதரர்கள் அவங்க இது போன்ற விஷயங்களை பார்த்து விட்டு என்னடா இது இஸ்லாத்துல இப்படியா இருக்கின்றது, இப்படிப்பட்ட ஒரு மோசமான மார்க்கமா என்று யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது. இஸ்லாத்திற்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த மூட பழக்க வழக்கங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முகர்ரம் பண்டிகை என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. அறியாதவர்கள் பம்பாயில நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். சென்னையில 3 ரோட்ல சில பேர் கொஞ்சம் பேர் ஒரு கூட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அதிகமாவெல்லாம் கிடையாது. இப்படி அங்கே 1-2 இருக்கிறது. அதுவும் பிரச்சாரத்தின் மூலமாக விரைவில் ஒழிக்கப்பட்டுவிடும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை.